அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்றும் ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. ஆண்டவர் அன்பு செலுத்துகிற காரியத்தில் முழுவதும் எதிர்பார்க்கிற அந்த பிரமாணத்தை தான் முக்கியப்படுத்தி ஆண்டவர் காண்பிக்கிறார். இதை ஒரு விசுவாசி செய்வார்களானால் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். பாருங்கள், மோசேயின் மூலமாய் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கைக்குரிய பிரமாணத்தை கொடுத்தார், ஆராதனைக்குரிய பிரமாணத்தை கொடுத்தார், ஒழுக்கத்துக்கான பிரமாணத்தை கொடுத்தார், பலிகளுக்கான பிரமாணத்தை கொடுத்தார். ஏன் எதையெல்லாம் உட்கொள்ள வேண்டும், உட்கொள்ளக்கூடாது என்பதை கூட ஆண்டவர் பிரமாணமாய் கொடுத்தார். இதை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவராகிலும் அந்த பிரமாணத்தை பூரணமாய் கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியவில்லை. ஆனால் மொத்த பிரமாணத்தையும் ஒரே வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு அடக்கிவிட்டார். ஒரு மனிதன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்தால் அதுதான் மிகப்பெரிய கற்பனை. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் முழுவதும் அன்பு செலுத்தினார், எல்லா பிரமாணங்களையும் தனக்குள் அடக்கி கீழ்ப்படிந்து பரிசுத்த உள்ளத்தோடு, தெய்வீக சிந்தனையோடு, ஒழுக்கத்தோடு வாழ ஆரம்பிப்பான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். நிறைய நேரம் நம்ம மனது முழுவதுமாய் அல்ல, அரைகுறையாகவே தேவனை தேடுகிறோம். நிறைய நேரங்களில் தேவைக்காக மாத்திரம் தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம், பிரச்சனைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறோம், விடுதலைக்காக மாத்திரம் தேவனிடத்தில் இருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாய் கர்த்தரை தேடாததினாலே அவர்கள் அலைந்து திரிந்ததை நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் எலியா சொல்லுவார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை, எச்சரிப்பை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே இரண்டு பக்கமும் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் கூட யாக்கோபு வேதத்தை வாசிக்கும் போது யாக்கோபு எழுதியிருக்கிற நிருபத்தை நாம் யோசிக்கிற போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் போது இவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், அவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வசனங்கள் நமக்கு அல்லது நம்மை உணர்த்துவிக்குமானால், இந்த வசனத்தின்படி நாம் அரைக்குறையான அன்போடு, அரைக்குறையான தேவனை தேடுதலோடு கூட நாம் நடந்து கொண்டிருப்போமானால் நமக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? இந்த நாளில் உணர்வோம். முழு இருதயத்தோடும் முழுவதும் தேவனை சார்ந்து கொள்வோம், முழுவதும் ஆண்டவரை நம்புவோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு பலவீனமான வியாதி வந்துவிட்டது. மருத்துவரிடத்தில் போனார். மருத்துவர்கள் சொன்னார்கள், நீ இதையெல்லாம் இப்போ சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாது, இந்த மாத்திரையை இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும், இந்த நேரத்தில் இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும், நிறைய விஷயங்கள் மருத்துவர்கள் சொன்னார்கள். அந்த சகோதரன் அந்த நேரத்தை குறித்து வைத்து அந்த காரியங்களை எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே செய்து கொண்டிருப்பார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஒரு மருத்துவர் சொல்லுகிற காரியத்தை இவ்வளவு கண்ணும் கருத்துமாய் கவனமாய் செய்கிறீங்களே பிரதர், தேவனுடைய வசனத்தில் எவ்வளவு விசுவாசமான வார்த்தைகளை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை செய்தால் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை சுகப்படுத்த மாட்டாரா? அந்த சகோதரன் சொன்னார், நான் வாசிக்கிறேன் பிரதர், ஆனால் என்னால் கீழ்ப்படிய முடியல. எனக்கு நம்ம வசனத்திற்கு, தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறோமோ, ஆண்டவரை முழுவதும் நேசிக்கிறோமோ, நிச்சயமாய் அன்றைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நாம் காண முடியும். அப்போ குறைவு நம்மிடத்தில் உண்டு. நாம் நம்மை சரிப்படுத்தும் போது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார்.
இந்த வசனத்தை திரும்ப யோசிக்கிற போது முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழுவதும் அன்பு கூர்ந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். செய்து பாருங்களேன். முழுவதுமாய் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன். நீங்களும் இந்த நாளிலே அற்புதங்களை பெறுவீர்கள். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, நீங்க கொடுத்த அந்த பிரமாணத்தை நாங்கள் எல்லாரும் முழுவதுமாய் கடைபிடித்து உம்மை அளவற்ற விதமாய் முழுவதும் அன்பு செலுத்தி அந்த அற்புதங்களை காண, நித்திய ஜீவனை காண தேவன் கிருபை பாராட்டும். இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.